அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். இந்த டைமிங்கில் வரலாம், இப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். பட் வேகன்சிஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் நியூஸில் பார்த்துருக்கலாம், ஒரு 10,000 வருது, 15,000 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி விதவிதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸில் வந்துட்டே தான் இருக்குது. தீபாவளிக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க, முடிஞ்சதுக்கப்புறம் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கும். பட் அதில் எல்லாத்தையும் விட நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தேடி தேடி பார்க்குறத தவிர்க்க நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான அந்த ஒரு வேகன்சிஸ் கண்டிப்பாக 10,000+ வேகன்சிஸ் வரும், காலி இடங்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் வரும்போது அந்த வேகன்சிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண மாட்டாங்க. மற்ற எக்ஸாம்ஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 சரி குரூப் 1 ஒரு 30 வேகன்சிஸ் இருக்குது, 80 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்லிடுவாங்க. பட் குரூப் 4க்கு வந்து எப்பயுமே சொல்ல மாட்டாங்க. பட் வேகன்சிஸ் வரும்போது கண்டிப்பாக இந்த இயர் வந்து 10,000+ வேகன்சிஸ் வரும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதில் உங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு வேகன்சிஸ். அந்த ஒரு வேகன்சிஸ், அந்த ஒரு இடம், அந்த ஒரு இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்காக ஒதுக்கி வச்சிருக்கோம், சரியா? அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் திங்க் பண்ணுங்க. அது மட்டும் தான் உங்களுடைய வேலை. ஏன்னா டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்கும், நானும் கொடுத்துட்டே தான் இருப்பேன். பட் இந்த விஷயங்கள் எல்லாமே திரும்ப திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணாமல் இதை அவாய்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு விஷயம், நமக்கு வந்து வரக்கூடிய 10,000 வேகன்சிஸ் வருது, 15,000 வேகன்சிஸ் எவ்வளோ வேணாலும் வரட்டும், எனக்கு தேவை அந்த ஒரு வேகன்சிஸ். அந்த ஒரு வேகன்சிஸ்க்கு நான் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் திங்க் பண்ணுங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், எதை நான் ஃபாலோ பண்ண போகிறேன், எப்படி நான் படிக்க போகிறேன், எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறேன், எப்படி என்னோட ரிவிஷனை நான் வந்து முடிக்க போகிறேன், இதை மட்டும் திங்க் பண்ணுங்க, சரியா? எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது கண்டிப்பாக அஃபிஷியலாக வரும், சரியா? இப்போ இது என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா, வரப்போகுது, ஆனால் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது தெரியாத ஒரு டைம் பீரியட், அவ்வளோதான் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது மட்டும் உறுதி, அதில் எந்த மாற்றமும் இல்லை, சரியா? அது நாளைக்கு வந்தா என்ன, நாளை கழிச்சு வந்தா என்ன, வரப்போகுது, சரியா? அதுவும் பார்த்தீங்கன்னா 2 monthsல ஏதாவது ஒரு அப்டேட் இருக்க போகுது அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. பட் அது வரைக்கும் நம்ம வந்து இதை தேடி என்ன ஆகும், எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா இது யார் இந்த தப்பெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரெண்டும் கலந்த ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. அதாவது கொஞ்சம் அரைகுறையாக படிச்சிருப்போம், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு இருப்போம். இவங்க தான் இந்த பிரச்சனை இருப்பாங்க. ஏற்கனவே படிச்சிருக்காங்களா, அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களும் இதெல்லாம் தேடி வேஸ்ட் பண்ணாமல் உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் இன்னும் என்னெங்கெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம், எங்கெல்லாம் நம்மளுடைய ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணணும், எதெல்லாம் ஒரு ரிவிஷன் பண்ணாமல் இருக்கும், எதெல்லாம் தொடாமல் இருக்கும், இன்னும் நமக்கு என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து படிக்கலையா, தமிழ் பார்க்கலையா, மேக்ஸ் பார்க்கலையா, ஜிஎஸ் பார்க்கலையா, இதெல்லாம் பார்க்கல, இன்னும் எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அந்த இடங்களில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். உங்களுடைய டைமை வந்து ஆக்டிவாக தேவையானதுக்கு வந்து யூஸ் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். தேவையில்லாததுக்கு நேரத்தை ஒதுக்கி இப்போ இந்த வீடியோ பார்க்கறதுனால ஒரு 5 நிமிஷம் வேஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் வேஸ்ட் தான். உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும், நோட்டிஃபிகேஷன் வரும்போது சொல்லுவாங்க, அதை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். அப்போ பட் அதுக்கு முன்னாடி பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு, அதாவது ரொம்ப பிகினராக இருக்கிறவங்க வந்து ரொம்ப தேடிட்டு இருப்பீங்க, அதான் கன்ஃபியூஷனாக இருப்பீங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா, வரலையே, எது படிக்கணும், அதை படிக்கணும். அதுக்கு நான் சொல்லிட்டேன், அதை பற்றி அப்டேட் 1 by 1 வரும். எலிஜிபிலிட்டியிலிருந்து என்ன தகுதி வேணும், என்ன வயசு வேணும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். அது நம்ம பிரச்சனை இல்லை. பட் இப்போதைக்கு உங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு நம்ம ரெடியாக போகிறோம், எனக்குன்னு ஒரு வேகன்சிஸை நான் ஒதுக்கிக்கிட்ட போகிறேன், அந்த ஒரு வேகன்சியை வந்து நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒரு வேகன்சிஸ் எந்த போஸ்டிங்காக இருக்கணும், விஏவாக இருக்க போகுதா, இல்லை ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்காக இருக்க போகுதா, அது எந்த டிஸ்ட்ரிக்டில் வரணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன், ஸோ அதுக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களோட மைண்டை திங்க் பண்ணுங்கள். ஓகே, அப்போ நான் வந்து டாப் ஸ்கோர் பண்ணணும், டாப் 100க்குள்ளே வரணும், அதுக்கு எந்த அளவுக்கு என்னுடைய ஹார்ட் ஒர்க் இருக்கணும், அதுக்கு எந்த அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸாக வந்து நம்ம படிக்கணும், எப்படி என்னோட மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும், நான் நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கேன், ஓகே தப்பு வந்திருக்கு, இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணால் தான் இன்னும் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும், ஒவ்வொரு மார்க் எனக்கு முக்கியம், ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன், ஒரு விஷயம் பார்க்குறேன், ஒரு விஷயத்த பார்க்குறேன், இல்லை படிக்கிறேன், கேட்குறேன் அப்படின்னாலும் அதுலேருந்து எனக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து கண்டென்ட் வைஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னா மட்டும் அதுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? மற்றபடி உங்களுடைய நேரத்தை எங்கேயும் வீணடிக்க வேண்டாம். இப்போ சொல்கிறது வந்து சிலியாக தான் இருக்கும், ஸோ என்டர்டைன்மெண்ட் வேணாம், வெளியே போகிறீங்க, படிங்க. சின்னதாக ஒரு கேப் கிடைச்சா, கேப் விட்டுட்டீங்க அப்படின்னா கூட மறுபடியும் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறேன், படிக்கிறத விட்டுட்டு ஒரு நாள் விட்டுனா கூட அடுத்த நாள் எடுக்கிறது வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால சொல்கிறேன், ஸோ கண்டினியூ அந்த வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம், அது ரொம்பவே முக்கியம். தொடர்ந்து இன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து நான் ஒரு 5 நிமிஷமாச்சும் புக்கை எடுத்து வச்சுட்டேன், கையில் வச்சு ஒரு 2 பேஜ் சும்மா கிளான்ஸ் பார்த்தேன் அப்படிங்கிறது கூட, ஏதோ ஒரு சுச்சுவேஷனால என்னால் படிக்க முடியாது இன்னைக்கு அப்படிங்கிற டைமில் கூட அந்த ஒரு 5 நிமிஷத்தை எடுத்து சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க, அதுவும் கன்சிஸ்டன்சி தான், சரிங்களா? அன்னைக்கு உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிச்சாதான் கன்சிஸ்டன்சி சொல்ல, ஜஸ்ட் அன்னைக்கு ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், சரிங்களா? முடியாத பட்சத்தில் அதுக்காக தொடாமே இருந்துடாதீங்க. ஏன்னா உங்களுடைய மைண்ட் செட் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிற தன்மை தான். ஏன்னா எந்த ஒரு வேலையை சொன்னாலும் நீங்கள் வந்து இப்போ உடனே செய்வீங்களா அப்படின்னு கேட்டால், வீட்டில் யாராவது ஒரு ஒர்க் சொல்கிறாங்க,
இதை வந்து கடைக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் சொல்லுவீங்க, நான் அதுக்கப்புறம் போயிட்டு வாங்கிட்டு வரேன். ஆனால் அந்த 2 நிமிஷம் உங்களால் போய் அந்த வேலையை செஞ்சீங்க அப்படின்னா செஞ்சிருக்க மாட்டீங்க. அது அரை மணி நேரம் ஆயிருக்கலாம், 1 மணி நேரம் ஆயிருக்கலாம், செய்யாமல் கூட போயிட்டு அவங்களே செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் எந்த விஷயங்கள்லாம் உடனே செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களோ இதை இப்போ செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ஒரு கொஸ்டின் டவுட்டாக இருக்குது, இதை செக் பண்ணுறது எனக்கு 10 நிமிஷம் தான் ஆகும், இல்லை இந்த ஒரு லெசன் பெண்டிங் இருக்குது, இதை படிக்கிறது எனக்கு 1 மணி நேரம் தான் ஆகும், இதை நான் இது வந்து செய்யாமல் இருக்கேன், இது எனக்கு டவுட் இருக்குது, இதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு எதெல்லாம் நீங்கள் தயக்கமாக வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் உடனே வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய வேலையெல்லாம் உடனே இம்மிடியேட்டாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதை நான் சொல்வேன். சரிங்களா? அதெல்லாம் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். மைண்டில் ஒரே ஒரு விஷயம், ஒரு வேகன்சி தான் அப்படிங்கிறது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயத்தை டைவர்ட் விட்டுட்டு டிசிப்ளினாக கன்சிஸ்டன்சியாக படிக்கிறதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? நமக்கு தேவை அந்த ஒரு வேகன்சிஸ். அந்த ஒரு வேகன்சிஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எடுத்தாகணும் அப்படிங்கிறத மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. அது 10,000 வரட்டும், 15,000 வரட்டும், 20,000 கூட வரட்டும், எவ்வளோ வந்தாலும் அத்தனையும் நம்ம அள்ளிட்டு வர போகிறது கிடையாது. நமக்கு தேவை ஒன்று தான். சரிங்களா? அந்த ஒரு வேலைக்கான ஒரு காலிடத்துக்கான ஹார்ட் ஒர்க் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் திங்க் பண்ணுங்க. அந்த உழைப்பை கொடுங்க. ஓகே? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.